வாங்கி கொடுத்துட்டேன். அது என்னுடைய முன்னாள் நண்பர். அதனால இது ஜிஓ இடம் ஒப்படைச்சாச்சு. இது ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய பணி. சப்ஸ்டேஷனுக்கு அது மேய்க்கால் புறம்பு. இது காணை ஒன்றியம் விக்கிரவாண்டி தொகுதியில நேற்றைய தினம் 18/8/2026 அன்று தமிழக சட்டமன்றத்தில் நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்துடைய முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்கள் எங்களுடைய திமுக ஆட்சியில் ஏதோ ஒரு நிதியை ஒதுக்கிவிட்டு பணிகள் ஏதும் நந்தன் கால்வாய்க்காக நடைபெறவில்லை என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். நான் நந்தன் கால்வாய் பாசன விவசாயிகள் சங்கத்துடைய தலைவர் என்ற முறையிலும் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலும் நந்தன் கால்வாய்க்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தவன் என்ற முறையிலும் சில விளக்கங்களை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். 20/7/2018 செய்யாறு பெண்ணையாறு இணைப்பு திட்டத்தில் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் லெவலிங் எடுப்பதற்காக 35 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அதற்கு அடுத்து இந்த நந்தன் கால்வாய் திட்டம் என்பது கீரனூர் அணைக்கட்டில் இருந்து பனமலை வரை வரக்கூடியது நந்தன் கால்வாய். பிரிட்டிஷ் காலத்திலிருந்து இருக்கிறது. 1952 இருந்து தொடர்ந்து விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஐயா ஏ. கோவிந்தசாமி அவர் குரல் கொடுத்து 67ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்து அந்த நந்தன் கால்வாய் புறணமைக்கப்பட்டு பிறகு 1990ஆம் ஆண்டு விழுப்புரம் மாவட்டத்துடைய அமைச்சராக இருந்த கழக துணை பொதுச்செயலாளர் பொன்முடி தலைமையில் நடந்த மக்கள் நலத்திட்ட விழாவில் மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 23 லட்சம் ரூபாயை ஒதுக்கீடு செய்து அதை புறணமைத்து கொடுத்தார்கள். ஆனால் இப்பொழுது சாத்தனூர் அணையிலிருந்து ஓலையாறு வழியாக கீரனூர் அணைக்கட்டை இணைக்கிற திட்டத்தை புதியதாக கொண்டு வந்து அதற்காக அரசாணை 5/29/1/26 42,69,51,310 ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதற்கான அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டு நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த நிலத்தை எடுக்கிறதுக்காக 18/2/26 திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் மரியாதைக்குரிய தர்பகராஜ் ஐஏஎஸ் அவர்கள் சு. சண்முகம் தனி வட்டாட்சியர் நந்தன் கால்வாய் நிலையெடுப்பு திட்டம் என்ற ஒரு பிரிவுக்கு பணிமாறுதல் செய்து பணிகள் நடைபெற்று வருகிறது. பெஞ்சால் புயலால் விக்கிரவாண்டி தொகுதியில் 50 சென்டிமீட்டர் மழை பெய்து விக்கிரவாண்டி தொகுதிக்கு மேற்கே இருக்கிற திருவண்ணாமலை தொகுதி மாவட்டத்தில் 50 சென்டிமீட்டர் மழையின் அளவு வந்து ஏறத்தாழ ஒரு 75 சென்டிமீட்டர் மழை நீர் அனைத்து ஏரிகளும் புகுந்து பம்பை வாய்க்கால் ஏரிகள் 36 ஏரிகள் உடைந்து கடும் பாதிப்புக்கு விவசாய பெருங்குடி மக்கள் ஆளானோம். அதையெல்லாம் போர்க்கால அடிப்படையில் 2 அமைச்சர்கள் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் அண்ணன் சிவசங்கர், மின்சாரத்துறை அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் முகாமிட்டு நிவாரண உதவிகள் செய்து உடனின்றி தங்கு தடையின்றி 48 மணி நேரத்தில் மின்சாரம் கொடுத்தோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மழை பெய்து கொண்டிருக்கிற போது விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு வந்து மக்கள் நல திட்டங்களை உதவி அளித்தார். நம்முடைய மாவட்டத்துடைய அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்களும் நானும் ஒன்றிய பெருந்தலைவர்கள்
கழகத்துடைய நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர் எல்லோரும் ஒவ்வொரு கிராமமாக பொறுப்பெடுத்துக் கொண்டு தேவையான உணவுகள் மற்றும் வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறோம். இதுல நேற்றைய தினம் அமைச்சராக இருந்தவர், விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர், நாங்க தான் நந்தன் கால்வாயை செய்தோம், எப்பயும் நிதி ஒதுக்குற மாதிரி ஒதுக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு பொத்தாம் பொதுவான குற்றச்சாட்டை சட்டமன்றத்தில் அவர் சொல்லி இருப்பது கடும் கண்டனத்துக்குரியது. ஏன்னா இந்த உத்தரவு 29/1/2026 அரசாணையின் 5 படி எந்தெந்த சர்வே நம்பர்ல நாம் நிலம் எடுக்க போகிறோம், யார் யாருடைய நிலம், அதுல வனத்துறைக்கு எவ்வளவு, அரசு புறம்போக்கு எவ்வளவு, தனியார் எவ்வளவு, எந்தெந்த கிராமங்கள் என்பதெல்லாம் விளக்கமாக அரசாணை போட்டு அதற்காக 28/2 மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் ஒரு தனி வட்டாட்சியர், ஆர்ஐ, அதற்கு தேவையான நில அலுவலர் இவர்களை எல்லாம் நியமித்து அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. அவர்கள் சட்டமன்றத்தில் எந்த கோரிக்கையை கேட்டாலும் இந்த தொகுதியுடைய வளர்ச்சிக்கு அது வரவேற்கத்தக்கது. ஆனால் எங்களுடைய திராவிட மாடல் நாயகர் ஆட்சியில் ஏறத்தாழ 75 ஆண்டு காலம் நந்தன் கால்வாயை புறணமைக்க வேண்டும், நந்தன் கால்வாயை சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையைத்தான் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம். ஆனால் 2026 நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து அரசாணை வெளியிட்ட ஆணை சாத்தனூர் அணையின் உபரி நீரை ஊட்டுக்கால்வாய் அமைத்து நந்தன் கால்வாயோடு இணைப்பது. தென்பெண்ணை ஆற்றில் சாத்தனூர் அணையிலிருந்து வருகிற தண்ணீர் திருக்கோயிலூர் அணைக்கட்டு, ஏனாதிமங்கலம் அணைக்கட்டு, தலவானூர் அணைக்கட்டு, சொர்ணாவூர் அணைக்கட்டு போக ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 2 டிஎம்சி, அதிகபட்சம் 5 டிஎம்சி தண்ணீர் புதுவையில் இருக்கக்கூடிய வங்காள விரிகுடாவில் கலக்கிறது என்று பொதுப்பணித்துறையின் கணக்கு தெரிவிக்கிறது. அந்த கடலில் வீணாகிற நீரை விழுப்புரம் மாவட்டத்தின் வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய புஞ்ச நிலங்களை, நீராதாரங்களை பெருக்குவதற்காக பனமலை ஏரிக்கு திருப்பி, திருவண்ணாமலை மாவட்டத்தில் 14 ஏரிகள், விழுப்புரம் மாவட்டத்தில் 22 ஏரிகள், அதுபோக பம்பை வாய்க்காலில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பாசன ஏக்கர் வழியாக நேரா பனமலை ஏரி, பனமலையிலிருந்து அன்னியூர் ஏரி, செம்மேடு, சிறுவாலை, பம்பை வாய்க்கால், பம்பை வாய்க்கால் இருந்து வந்து ஐயூரகரம் வழியாக வாதானூரான் வாய்க்கால் போய் 10 கண்ணு போய் உசூட்டு ஏரி வரையில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுக்காக இந்த புதிய திட்டத்தை நாங்கள் கடும் பிராயச்சித்தப்பட்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வேட்பாளராக என்னை அறிவித்து எனக்காக பிரச்சாரம் செய்ய வந்த அன்றைய துணை முதலமைச்சர் அருமை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவரிடத்தில் நானும் மாவட்ட செயலாளராக இருந்த நண்பர் கௌதம சிகாமணியும் எடுத்து சொல்லி அவர் அதை வாக்குறுதியாக அளித்து அந்த இடைத்தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுகிற வகையில் இந்த அரசாணை பெற்று நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதை முன்னாள் அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் எல்லாத்துக்கும் நிதி ஒதுக்குற மாதிரி ஒதுக்குவீங்கன்னு சொன்னதுக்காகத்தான் இந்த விளக்கம். வேற ஏதாவது கேக்குறீங்களா? அவங்க இப்ப அதிமுக 10 ஆண்டு ஆட்சியில இதுக்காக எவ்வளவு நிதி ஒதுக்குனாங்க, எதுக்காக ஒதுக்குனாங்க நிதி? அந்த நந்தன் கால்வாயில விளைபொருட்கள் போறப்ப வண்டிகள் போறதுக்காக விவசாயிகள் இது பண்ணிடுவாங்க. கீரனூர் அணைக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்துல புல் மண்டி தண்ணீர் பனமலை ஏரிக்குள்ள வராத தடுப்புகள் ஏற்பட்டுடும், இயற்கையாகவே ஏற்படும், விவசாயம் பண்ணும். அதை அவங்க செலவு பண்ணாங்க, ஒரு 4 கோடியோ 5 கோடியோ செலவு பண்ணாங்க. அவர் போய் பார்த்துட்டு வந்தார், தொடர்ந்து அதை வலியுறுத்தினாங்கன்றதுக்காக. அது கூட எப்படி பார்த்தாங்கன்னா 2019 இடைத்தேர்தலில் எங்களுடைய தலைவர் அவர்கள் இடைத்தேர்தலில் பிரச்சாரம் பண்ற போது நந்தன் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றுவோம், அது என்னன்னு பாக்குறதுக்காக போனாரு. அப்ப அதை செய்தாங்க. ஆனால் இந்த 2018 அவங்க போட்டிருக்கிற அரசாணை 238/27/2018 இதுல ஒதுக்கி இருக்கிறது வெறும் 35 லட்சம். அதுவும் செய்யாறு பாலாறு இணைப்பு திட்டத்துல தான் நந்தன் கால்வாய் வரும். அதுக்கான விளக்கம் தான் இது. பல திட்டங்களை
நான் 2 ஆண்டுகள்ல சட்டமன்றத்துல 3 முறை பேசியிருக்கேன். நீர்வளத்துறையில நானே பேசியிருக்கேன். எங்களுடைய அந்த பெஞ்சால் புயல் அணைக்கட்டுகள்லாம் காங்கினூர் அணைக்கட்டு, அகரஞ்சித்தாமூர் அணைக்கட்டு, திருவாமாத்தூர் அணைக்கட்டு இதெல்லாம் உடைச்சிச்சு. ஷட்டர்ஸ் 33 ஏரிகள் உடைஞ்சது. இதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும்னா அதுக்காக கிட்டத்தட்ட 69 கோடியில திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு கொடுத்தாங்க. அதுல முதல் கட்டமாக ஆவுடையார்பட்டி ஏரிக்கு 3 கோடியும், விக்கிரவாண்டி ஏரிக்கு 3 கோடியும் வருவாய்த்துறையின் நிதியிலிருந்து, நிலவரி கட்டணம் இல்ல, அதுல இருந்து வருவாய்த்துறை செயலராக இருந்த கூடுதல் தலைமைச் செயலாளர் மரியாதைக்குரிய அமுதா IAS அவர்கள் 4/5/2026 அரசாணை வழங்கியிருக்கிறார்கள். அந்த மின்சார வாரியத்திலிருந்து 6,63,023 ரூபாய் கொடுத்து அவர்கள் பெயருக்கு பட்டா மாற்றி அவர்களுடைய சொத்தாக இதை கருதி அவர்கள் துணை மின் நிலையத்தை கொண்டு வர வேண்டும். அப்ப இந்த திட்டத்துக்கு திமுக தான் அதிக நிதி ஒதுக்க சொல்றீங்க. திமுக தான் இந்த திட்டத்தை கொண்டாந்தது 69 இருந்து கொண்டு வந்து இருக்கட்டும். நிதி ஒதுக்கு அது இந்த தேதி பிரகாரம் எது நீங்க சொல்லுங்க. அதிக அளவு உங்க வேலை சொல்லுவீங்க. 43 கோடி திமுக தான் செஞ்சது. முழு உரிமை திமுக உண்டு. சரி, நந்தன் கால்வாய்க்கே தண்ணி கொண்டு வரதான் ஓலையாறு திட்டம். அதை தான் கொண்டு வந்திருக்கோம். அது இன்னைக்கு தெரியும் நீதி சட்டமன்றத்துல. ஜீவோ பார்க்கல அவரு, அதனாலதான் சொல்லுவார். 75 கோடி என்பது அதுக்குதான் அந்த விளக்கம். 75 கோடி என்பது பெஞ்சால் புயலில் நம்முடைய விக்கிரவாண்டி தொகுதியில் பம்பை வாய்க்கால் ஆரம்பிச்சு மல்லிகைப்பட்டுக்கு மேல இருக்கிற சென்னகுளத்துக்கு பக்கத்துல இருக்கிற பம்பை வாய்க்கால் ஆரம்பிச்சு இந்த பக்கம் மதுரைப்பாக்கம் வரையில் இருக்கக்கூடிய உடைப்புகளை சரி பண்ணுது. நந்தன் கால்வாய்க்கு அது 75 கோடி, அது 360 கோடி. அதுக்கு நிலத்துக்கு தனியார் நிலத்துக்கு மட்டும்தான் 43 கோடி ஒதுக்கியிருக்காங்க. 42 கோடியே 69,51,310.